अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிகவும் ஆச்சரிய தகுந்த அதிசயம் உள்ள ஒரு படைப்பு தான் நாய். இந்த நாய்க்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ நல்ல அம்சங்களை கொடுத்திருக்கிறான். நன்றி உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக நாயைத்தான் நாம் சொல்வோம். மாத்திரமல்லாமல் எஜமானனுக்கு அது காட்டக்கூடிய விசுவாசத்தை போல இந்த உலகத்தில் யாரும் அப்படி ஒரு ஆள் மீது விசுவாசத்தை காட்ட மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பக்தி பூர்வமான ஒரு விசுவாசமாக நாய்கள் எஜமான்கள் மீது காட்டக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாறிலே எத்தனையோ அற்புதமான தகவல்கள் நாய்களுடைய வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக தற்பொழுது தளங்களில் கூட நீங்கள் எத்தனையோ விஷயங்களை பார்க்கலாம். சமீபத்தில் நான் ஒரு செய்தி ஃபேஸ்புக்கிலே பார்த்தேன். ஒரு வீட்டிலே ஒரு நாய் இரவு நேரத்திலே அந்த வீட்டில் பாம்பு நுழைந்த பொழுது அந்த பாம்பு அந்த வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த எஜமானை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பாம்போடு சேர்ந்து மோதி தாக்குதல் தொடுத்து கடைசியில் அந்த பாம்பால் கொத்தப்பட்டு இறந்து, ஏன்னா அந்த பாம்பையும் அது கொன்று தான் இருந்தது. எஜமானை காப்பாற்றி தன் உயிரை கொடுத்து காப்பாற்றிய நாய் என்று அதை போட்டோடு அது இறந்து கிடக்கிற காட்சியோடு, அந்த பாம்பு இறந்து கிடக்குது, இது இறந்து கிடக்கிற காட்சியோடு போட்டிருந்தான். அந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருப்பதை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பங்களான்னா கண்டிப்பாக நாய் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இஸ்லாத்தில் நாய்கள் வளர்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாய்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வானவர்கள் அருளை சுமக்கிற வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் வேட்டை நாய்கள், விவசாயத்துக்கு பாதுகாப்பு விவசாயத்தில் உள்ள நாய்கள், காவல் நாய்கள் இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. முதலாக காவல் நாயை பயன்படுத்திய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட 12,000 நாய்கள் இருந்தது. இஸ்லாமிய வரலாறுலே பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட 12,000 நாய்கள் இருந்தது. இந்த 12,000 நாய்களும் காவல் நாய்கள். ஒவ்வொரு நாய்களுடைய கழுத்தில் கூட தங்கத்தால் ஆன, எல்லா நாய்களும் பார்த்திங்கன்னா செயின் போட்டிருப்பான், அல்லது ஏதாவது இந்த லெதரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று போட்டிருப்பான். ஆனால் அவங்க தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு இது செயின் போட்டிருந்தாங்க. அது எதுக்குன்னு சொன்னால் நாயை கண்ணியப்படுத்துறதுக்கு அல்ல. என்னை பொறுத்த மட்டும் இந்த தங்கமெல்லாம் இந்த நாய்க்கு சமமானது. இந்த உலகத்தை கேவலப்படுத்துவதற்காக அப்படி செய்திருந்தாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிட்டத்தட்ட லட்சோபலட்சம் ஆடுகள் இருந்தது. சொல்லுவாங்க அவங்கள்ட்ட இருந்த ஆடுகள் 4000 பண்ணைகள் இருந்தது. 4000 மந்தைகள். ஒரு மந்தைன்னு சொன்னால் 40 ஆடுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா 4000 மந்தைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க எத்தனை லட்சம் ஆடுகள். அந்த ஆடுக்கு காவலுக்காக 12,000 நாய்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சுருந்தாங்க. ஆக இஸ்லாத்திலே காவல் நாய்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நாய்களிடத்தில் இருந்து எத்தனையோ பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நிறைய தகவல்களை எழுதி வச்சிருப்பாங்க.
வைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே யமன் நாட்டிலே வாழ்ந்தவர்கள் தன்னுடைய வயோதிகமான தாயை கவனித்த காரணத்தினால் ரசூலுல்லாவை சந்திக்க முடியாமல் அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வாலிபர் யமனில் இருக்கிறார், அவர் தாயை கவனிப்பதனால தான் என்னை அவர் சந்திக்காமல் இருக்கிறார், அவர் என்ன துவா கேட்டாலும் அவர் கபூலாகும் என்று ரசூலுல்லாஹ் அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்தாங்க. அந்த வைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்திலே பெரிய ஒரு ஆன்மீக தந்தையாக உருவெடுத்தார்கள். ஒரு நாள் ஒரு குப்பை தொட்டியில் அப்படியே கீழே கிடக்கிற இடத்துக்கு பொறுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு நாய் நின்று குலைச்சி. அப்போ அந்த நாயை பற்றி சொன்னாங்களாம், நீ என்னை பார்த்து குலைக்காத, உன் முன்னால் உள்ளதை நீ எடுத்து தின்னு, என் முன்னால் உள்ளதை நான் எடுத்து தின்னுக்கிறேன். நான் மாத்திரம் நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிராத்து முஸ்தகீம் என்னும் அந்த நரகத்தின் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தை கடந்து விட்டால் நான் உன்னை விட சிறந்தவன், நான் அந்த பாலத்தை கடக்காமல் போனால் நீ என்னை விட சிறந்தவன் சொல்லி அந்த நாயை பார்த்து என்ன செய்தாங்களா சொன்னாங்க. ஒரு ஞானி அவருடைய வரலாறு எழுதியிருப்பாங்க, யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 500 வரலாறு எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு செய்தியில் ஒரு 3 வகையான நாய்களை பற்றி ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. அந்த இறைநேசர்களுடைய வரலாறில் பார்த்தீங்கன்னா 3 செய்தி எழுதியிருப்பாங்க. அதில் ஒன்று எழுதியிருப்பாங்க, தர்தூஸ் நகர் ஒரு நகர், ஒரு துறவி சொல்கிறாங்க, அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஊரினுடைய எல்லை நுழைவாயில் இருக்குல்ல, அந்த நுழைவாயிலுக்கு நாங்கள் நொறுக்கும் பொழுது எங்கள் பின்னால் ஒரு நாய் பின்னால் வந்துச்சு. அப்போ நாங்கள் அதை துரத்தி விட்டோம், போகலை. அப்பொழுது அந்த நுழைவாயிலில் ஒரு உயிரினம் செத்து கிடந்தது. அந்த உயிரினத்தை மட்டும்தான் அந்த நாய் பார்த்தது. உடனே ஊருக்குள்ளே போயிட்டு நாங்கள் எங்கள் வேலையாக போயிட்டோம். திரும்ப வந்து பார்க்குறோம், ஊருக்கு உள்ளே நுழைந்த, ஏன்னா அது ஊரினுடைய நுழைவாயில் நடக்கிற ஒரு விஷயம். ஊருக்குள்ளே போயிட்டு நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு வர்றோம். 20 நாய்களை அழைத்து வந்து அந்த 20ஐயும் சாப்பிட விட்டுட்டு இது தூரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கு. எவ்வளோ பெரிய நல்ல உணர்வு பாருங்கள். கடைசியில் அந்த 20 நாய்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதி போட்டு போயிருக்கும்ல, அதை நான் சாப்பிடுச்சு. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நாய். இன்னைக்கு எனக்கு மட்டும்தான், எனக்குன்னு தானே எதையும் அனுபவிக்க பார்க்குறான். சமுதாயத்திற்கு ஒரு நாய், தன்னுடைய நாய் சமுதாயத்திற்கு எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்ந்திருக்கு பாருங்க இன்னைக்கு. அதே மாதிரி இன்னொரு வரலாறு எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு ஞானி ஒரு குகையில் தவம் இருந்துட்டு இருந்தாங்க. தவம் இருக்கும்போது அவங்களுடைய அந்த குகையில் ஒரு மூலையில் ஒரு நாய் படுத்துக்கிடுச்சு. அந்த நாயை கவனிக்கிறாங்க அந்த ஞானி. கடைசியில் அந்த நாயினுடைய பழக்க வழக்கத்தை பார்த்து இவர்களே ஆன்மீகத்தில் பெரிய சிகரத்தை தொட்டு விட்டார்கள். நாயிட்ட இருந்து ஒரு பெரிய பாடத்தை கற்று இவங்களும் பெரிய தன்னுடைய ஆன்மீக பயிற்சியில் பெரிய முதிர்ச்சியை பெற்றாங்க. அந்த நாய் என்ன செய்யுதுன்னா, அந்த மூலையில் அந்த மலையினுடைய இதில் தங்கியிருக்கு. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஊருக்குள்ளே போகும். தேவையானதை எடுத்து சாப்பிட்டுட்டு உள்ளே அதே மலையில் படுத்து, திரும்ப அடுத்த வாரம் ஒரு வாரமாக இருக்கும்போது அதனால தான் அது வெளியே போகும். அதை கவனித்த இவர்கள் அதே போல் இவங்களும் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே அதே போல் அது கூடயே போவாங்களாம். அது எப்படி அங்கங்கே குப்பத்தொட்டிகள் அங்கங்கே கிடக்கிறத தேடிட்டு ஒரு நாளில் திரும்ப குவைக்கு மீண்டுறதா இல்லையா? அதனுடைய ஒழுக்கத்தை பார்த்து, அதனுடைய பயிற்சியை பார்த்து இதுபோன்றே தானும் தன்னுடைய உணவை, தன்னுடைய பயிற்சியை ஆக்கி கொண்டார் என்று அந்த வரலாறில் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி 3வது ஒரு நிகழ்ச்சியை எழுதியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வரலாற்று ஆசிரியர் முகமது இப்னு ஹுசைன் அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு மனிதரை பார்த்தேன். அந்த மனிதர் ஒரு நாய்க்கு நல்ல மரியாதை செய்து கொண்டு அந்த நாய்க்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இவ்வளோ மரியாதை செய்வீங்களே, எதனால் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இது ஒரு முறை என்னை என்ன செய்யுச்சுன்னு சொன்னால், என் உயிரை இது காப்பாற்றிச்சு. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், இதுக்கு இவ்வளோ
மரியாதையோடு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்போ என் உயிரை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நாள் என்னோட ஒரு நண்பர் ஒருவர் பழகினார். பல வருஷம் என்னோட நட்பில் இருந்தார். ஒரு நாள் ஒரு யுத்தம் வந்தது, போர் வந்தது. அந்த போருக்காக நாங்கள்லாம் கிளம்பி போனோம். போய் அந்த போர்லாம் முடிஞ்சு அந்த போர்க்களத்தில் நிறைய செல்வங்கள்லாம் கிடச்சிது. அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். ஊருக்கு அருகில் வரும்போது ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அப்போது என்னுடைய பெல்ட்டில் பர்ஸ், இடுப்பில் நான் ஒரு பெரிய பர்ஸ் ஒன்று வச்சுருந்தேன். அந்த பர்ஸில் நிறைய தங்க காசுகள்லாம் இருந்தது. நிறைய என்னோடய சாமான போர்க்களத்தில் கிடைச்ச காசுகள் நிறைய இருந்தது. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், அந்த என்னை கைகாலெலாம் கட்டி போட்டு, என் கூட ஒரு நாய் இருந்தது, என்னை கைகாலையெல்லாம் கட்டி போட்டு என்ன செய்தாருன்னு சொன்னால், ஒரு பள்ளத்தை தூக்கி எரிஞ்சிட்டார். ஏன்னா அப்போ இந்த நாய் வந்து என் பக்கத்தில் இருந்தது, என்னோடு இருந்தது. நான் என்ன செய்யுதுன்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் அப்போ அது எனக்கு சாப்பிட முடியாது, ஒன்றும் முடியாது. நான் நினச்சேன், இனிமேல் இந்த பள்ளத்தில் கடந்து தான் நம்ம சாகணும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாய், ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கேருந்து எங்கள் ஊர் பக்கம் தான். அந்த நாய் என்னோடு இருந்த நாய் திடீர்னு என்னை விட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு வந்து ஒரு ரொட்டிக்குள்ளே கொண்டு வந்து என் முன்னால் கொண்டு போட்டுச்சு. நான் ஏதாச்சும் சாப்பிட்டேன். அப்படி தவுண்டு போய் பக்கத்தில் ஒரு இடத்துல தண்ணி குடித்தேன். இதே மாதிரி நைட்டுக்குள்ளே பக்கத்துலேருந்து குறைச்சிக்கிட்டே இருந்தது. காலையில் ஆனதும் அது மாதிரி போச்சு. சீக்கிரம் வந்து ஒரு ரொட்டியை கொண்டு வந்து என் முன்னால் போட்டுச்சு. இப்படியே ஒரு 2-3 நாள் கிடந்து. 3ஆவது நாள் நான் வந்து என்ன செய்தேன், நைட்டு 2ஆவது நாள் நைட்டுக்குள்ளே முடிச்சிட்டு இருந்ததுனால நான் அசந்து தூங்கிட்டேன். 3ஆவது நாள் அதை காணையில். என்னடா அப்போ ரொட்டி எடுக்க போயிருக்குன்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அதே மாதிரி வந்து ரொட்டியை கொண்டு போட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறேன், என் பையன் என் தலைமாட்டில் இருந்து அழுதுட்டு இருக்கேன். என் பையனையும் கூட்டு வந்துட்டுங்கிறத சொல்கிறார் அவர். அப்போ உடனே என்ன எதுன்ட்டு அவர் விசாரித்தேன். என் வாண்ட்டு, எப்படிப்பா நீ நாங்கள் இப்படி இந்த இடத்துல கிடக்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச, எப்படி நீ யார் கூட்டு வந்ததுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அப்பா நீங்கள் வந்து எப்பவும் இந்த நாயோடு தான் நினச்சி உங்க கூட தான் இருப்பீங்க, தனியாக வரமாட்டீங்க. ஆனால் இந்த நாய் மட்டுமே தனியாக வந்ததை பார்த்தோன்னே நம்ம என்ன செய்யணும், நம்ம ரொட்டியை போட்ட உடனே ரொட்டியை தான் திங்கவே இல்லை. அதை ரொட்டியை போட்டவுடனே திங்கிற நாய் அந்த ரொட்டியை திங்கவே இல்லை. அது எங்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த நாய் மட்டும் வந்திருக்க, உங்களை காணையிலேயே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. 2வது அந்த நாய் தூக்கிட்டு ஓடிட்டு திரும்ப 2வது நாள் வந்துச்சு. 2வது உங்களை காணையில், அது மட்டும் தான் வருது. கூட போன ஒரு தந்தையை காணையிலேயே அப்படின்னு டவுட் எங்களுக்கு இருந்தது. 2வது நாங்கள் உணவு போட்டோம். அப்பவும் அது வாய் வைக்கவே இல்லை. எதுவானாலும் முதல்ல வாய் தானே வைக்க. திருடன் வந்தால் கூட எதையா அவனை போட்டால் எதிரியை மறந்துட்டு பிஸ்கட்டு தின்னுட்டு. ஒரு இடத்துல சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு வீட்டில் திருடன் அந்த வீட்டில் வந்து இறங்கி நாயே சிஷியனை ஆக்கி கூட்டு போயிட்டு இருக்கான் கையை பிடிச்சி. அப்போ என்னத்தை போட்டான்னு தெரியல அந்த நாய். சொல்லு புரியுது. அந்த சிசிடிவி கேமராவில் காட்டுறாங்க, எந்த நாயை பாதுகாக்க போட்டானோ அந்த நாயை கையத்தை பிடிச்சி இழுத்து கூட்டு போகிறான். அவனையும் சேர்ந்து கூட்டு போகிறான். இந்த இருட்டில் காட்டுறான். எதையோ ஒன்று போட்டு கூட்டு போகிறான். அது மது கொடுத்தவன் அதுக்கு நான் இது இல்லை, இப்போ பகுத்தறிவு கிடையாது இல்லை. அது மாதிரி 3ஆவது நாளும் இந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் வந்தவுடனே எங்களுக்கு சந்தேகமாக போச்சு. அதை தூக்கிட்டு ஓடுறதை பார்த்தா இது எங்கேயோ நம்மளுடைய தந்தையோடு போன நாய் தந்தை இல்லாமல் வந்திருக்கு. அதை தூக்கிட்டு சாப்பிடக்கூடியது எப்பவும் கொடுத்தா சாப்பிடும், ஆனால் சாப்பிடாம தூக்கிட்டு ஓடுதுன்னா ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா நீங்கள் உள்ள பள்ளத்தில் கிடக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி இஸ்லாமிய வரலாறுலே நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அல்லாமா இப்னுல் ஹல்லாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ஒரு அரசரை நோக்கி போய் கொண்டிருந்தார். போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பெரிய ஒரு உருண்டை வடிவத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்ணறை இருந்தது. அந்த மண்ணறைக்கு மேலே ஒரு உருண்டை வடிவத்திலான ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்கள்ல சுற்றி உருண்டை வடிவத்தில். அப்போ அந்த உருண்டை வடிவத்திலான அந்த கட்டிடத்தின் மீது எழுதப்பட்டிருக்கிறது, இது ஒரு நாயின் மண்ணறை. இதை யார் இந்த நாயை பற்றி தெரியணும் என்று விரும்புகிறாரோ இந்த ஊருக்கு போகட்டும், அந்த ஊரில் இவரை விசாரிக்கட்டும், அவர்கிட்ட கேட்டால் இந்த நாயுடைய வரலாறு தெரியும் என்று அது மேலேயே எழுதப்பட்டிருக்கிறார். உடனே அந்த மனுஷன் என்ன செய்தார், ஒரு ஆள்கிட்ட கேட்டார்,
இந்த ஊருக்கு போங்கன்னு சொன்னோன்னா அந்த ஊருக்கு வந்து கேட்டார். அந்த ஊரில் ஒரு வயசான ஆள், ஒரு 100 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள். அப்போ அவர்கிட்ட கேட்டார், என்னங்க உங்களுக்கு அந்த நாயுடைய வரலாறு தெரியுமா? தெரியுமே. அவர் சொன்னார், அது ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் இந்த நாயோடு ரொம்ப பழகினார். காலையிலையும் மாலையிலையும் இந்த நாயோடு தான் சாப்பிடுவார். அவருக்கு அதிகமாக வந்து நம்ம பிரதமர் மோடி மாதிரி வருஷத்தில் நம்ம மக்களோடு இருக்கிறத விட ஒரே வெளிநாட்டுக்கு போகிறது தான் வேலை வருது. நம்ம மோடியை பாருங்கள், அவங்க இப்போ பரவாயில்லை, ஒரே ஒரு மாதத்தில் பார்த்தா பேப்பரில் அவர் அந்த நாட்டுக்கு போனார், இந்த நாட்டுக்கு போனார். ஓட்டு போட்ட இடத்துக்கு போய் மக்களுக்கு என்ன தேவையில்லை கேட்க போகணும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் டெய்லி ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே? வெளிநாட்டு ரவுண்ட்ஸா? மதீனாவில் ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க. யார் யார் என்ன நிலைமை இருக்குது, எங்கே அடுப்பு எரியுது, எங்கே அழுகிற சத்தம் கேட்குது, யார் யார் என்ன கஷ்டப்படுறாங்க, அப்படி தானே பார்ப்பாங்க. பாருங்க, இவர் வெளிநாட்டுக்கு போய் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு விற்கிறது தானே வேலை. நமக்கு விற்கிறவங்க உள்ள தனியார் மயமாட்டு அடுத்த வெளிநாட்டு கம்பெனிகள்கிட்ட விற்கிறது தான் இன்றைக்கி எல்லோருடைய நிலைமை ஆகிப்போச்சு. பாருங்க, அப்போ அந்த அரசு வெளிநாட்டுக்கு அடிக்கடி வெளியூர் போயிட்டு அடிக்கடி இருப்பார். அவருக்கு ஒரு டூர் பீரியட். அந்த அரசு ஒரு தடவை அங்கே வெளியே டூர் போகும்போது சொன்னார், நான் சாயந்தரம் வந்துடுவேன். சமையல்காரன்ட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப அந்த பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது பிடிக்கும்? காயல் படத்துக்கு போனால் இங்கே ஹரீரா பால்னு ஒரு பால் இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வர்றவங்க அந்த கஞ்சியும் குடிப்பாங்க, ஹரீரா பாலும் குடிப்பாங்க. ரொம்ப சத்தான ஒரு பால், அந்த டேஸ்ட் வேறு எங்கேயும் கிடைக்காது. அது மாதிரி ஒரு பால் பாயாசம், எந்த வீட்டு கல்யாண வீட்லனாலும் இந்த அசைவ ஹோட்டலையும் ஒரு பால் பாயாசம் கொடுக்குறானா என்னங்க? பாயாசம் தனியாக கொடுக்குறாங்களே, எங்கே போனாலும் ஒரு அசைவ சாப்பாட்டில் பாயாசம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் கல்யாண வீட்டில் கொடுக்குறாங்கல்ல, பெரிய ஹோட்டல்லையும் கொடுப்பான் பால் பாயாசம். பால் பாயாசம் வச்சு அவன் ரொம்ப பெரியன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவன் சமையல்காரன் பால் பாயாசம் செய்து வச்சுட்டான். அந்த சமயம் பார்க்க அதை மூடாமல் வச்சுட்டான். ஒரு இடுக்கு வழியாக, ஒரு ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு வந்து அதில் வந்து வாய் வச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய விஷத்தை கக்கிச்சார். அது தெரியாத அப்படி திறந்தே இருந்தது. இதை வந்து அந்த நாய் பார்த்துக்கிட்டு, நாய் மட்டும் பார்க்கல, அந்த வீட்டில் ஒரு அடிமை பெண், வாய் பேசாத அடிமை பெண், நடக்க முடியாத அடிமை பெண். அந்த பெண்ணுக்கு நடக்கவும் முடியாது, ஓடி போய் தடுக்கவும் முடியாது, சத்தம் போடவும் முடியாது. வாய் பேசாத முடமான ஒரு அடிமை பெண் பார்த்துட்டு நிற்கிது. நாயும் பார்த்து நிற்கிது. டூர் போயிட்டு சாயந்தரம் வந்தவர், எனக்கு அது பால் பாயசம், முதல்ல பால் பாயசம் குடிச்சிட்டு தான் மற்ற வேலை, அத்திக்கு முன்னால் வை அப்படின்னு சொல்லி அடிமையை பார்த்து சொல்ல, அவன் திறந்து வைக்க அவனுக்கு தெரியாது. முன்னால் கண்டு வைக்கும்போது நாய் கடந்து குறைன்னு குறைக்குது. இந்த அம்மாவும், வாய் பேசாத அம்மாவும் கை சாடையால் அது சாப்பிடாதுன்னு சொல்லி சிக்னல் பண்ணுது. நடக்க முடியாது, அந்த அம்மாவால் ஓடி வந்து தட்டவும் முடியாது, நடக்க முடியாது, கையால் சிக்னல் பண்ணுது அந்த அம்மா. என்ன சொல்கிறாங்க, நாய் வேறு குறைக்குத அப்படின்னு அவர் திரும்ப கேட்குறாரு. என்னவும் புரியவும் இல்லையே. சரி, ஏதோ ஏதோ பிரச்சனை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடிப்போம். முதல்ல பால் பாயாசத்தை குடிக்கிற நேரத்தில் பார்த்துச்சு நாய், ஆஹா குறைச்சா நடக்காது போல தெரியுது, நாம் குடித்து நம்ம சித்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அரசர் நம்புவான்ட்டு வேகமாக அங்கேருந்து ஒரு பாஞ்சு அந்த பாயாசத்தில் பாஞ்சு அது வாய் வச்சு குடித்து அடுத்த நொடியில் இறந்துட்டு உடம்பெல்லாம் சதையெல்லாம் கலண்டே கீழே விழுந்துச்சு. அவ்வளோ பயங்கரமான பாம்பே விஷத்தை நக்கியிருக்காது. கொஞ்ச நேரத்தில் நாய் உடம்பெல்லாம் சதையெல்லாம் கலந்து கீழே விழுந்துச்சு. அப்பதான் பார்த்தாரு, சார் நாம் இதை குடிச்சிருந்தா நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு தான். அப்புறம் தான் அந்த அம்மா வந்து எரிச்சிச்சு சைக்கினியால் அந்த ஊனமுற்ற அந்த வாய் பேசாத பெண்ணு சைக்கினியால் விளக்குச்சு. அப்புறம் அந்த சொன்னார், என் உயிரை காப்பாற்றின நாயை நான் கையால் தூக்கி, அரசர் சொல்கிறார், நானே கையால் நானே தூக்கி சுமந்து நானே அடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அடக்கிட்டு அதுக்கு மேலே எழுதி வச்சார், இதுதான் அந்த நாயினுடைய மன்னரை. இதை பற்றி தெரியவர்கள் இவரிடத்திலே. இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி இல்லை, இஸ்லாமிய வரலாறுலே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன அது மாதிரி இஸ்லாமிய வரலாறில் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் காலத்தில், ரசூல்லா காலத்தில் ஒரு சஹாபி, அவருக்கு பேர் உஹ்பானுல் அக்வா. இன்னொரு கிதாப்பில் சலமத்துபுல் அக்வா, 2 பேருமே அண்ணன் தம்பி தான். ராபி இப்னு உமைர், அந்த 3 சஹாபாக்களுமே நாயிட்ட பேசியிருக்காங்க. நாயில் பேசப்பட்ட சஹாபாக்கள் அப்படிங்கிற வரலாறுல இந்த 3 பேரை தான் சொல்லுவாங்க. இவங்க பிள்ளைகளுக்கு என்ன அடைமொழி தெரியுமா? இவர் நாயோடு பேசிய பிள்ளைகள். ஒரு ஆள் சொல்லுவாங்கள்ல, ஒரு அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை, இவர் நாயோடு முக்கல்லிமுத்தீப், ஓநாயோடு பேசியவர் இவர் அப்படின்ற ஒரு அடைமொழி உண்டு. காட்டில் ஆடு மேய்க்கும் போது ஒரு ஆடு ஒரு ஓனாயை தூக்கி ஓடிச்சு, பின்னாலே ஓடினாங்க. உக்பானுல் அக்வார் இல்லாமல் இதை பிடுங்கிட்டாங்க. எனக்கு அல்லாஹ் தந்த உணவை பிடுங்கிட்டியே,
ஏன்னா அப்படின்னு சொன்னோம், நாய் பேசுது ஆச்சரியம் அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சரியம்? இதை விட ஆச்சரியம் ஒரு மலைகள் மரங்கள் இல்லை ஒரு பகுதியில் முகமது என்பவர் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார். அவரை பொய்யே சொல்லாத அவரை பார்த்து பொய்யர் என்று சொல்கிறார்கள். இது ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த நாய் பேசு. அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னோன்னா, நான் நம்புகிறேன் அபூபக்கர் நம்புகிறார், நான் நம்புகிறேன் உமர் நம்புவார் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பாருங்க, இதே மாதிரி இஸ்லாமிய வரலாறுல ஒரு செய்தியில் ஏகப்பட்ட செய்தி சொல்லலாம். நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு போலீஸுக்கு காரர்களுக்கு நாய் இல்லைன்னா கேஸே இல்லை. அது மாதிரி ஒரு கேஸை ஜெயிக்கணும்னா ஒரு நாய் இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு நாய் மூலமாகவே. ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் ஒரு செய்தி போட்டிருந்தான், தினத்தந்தியில் அடிக்கடி எழுதுவான், வெளிநாட்டு வினோதன் ஒரு சைடில் எழுதியிருப்பான், வெளிநாட்டில் நடந்த ஆச்சரியமன். அதில் ஒரு தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஆள் ஒரு நாயை வளர்த்தார். அந்த நாய் இறந்து போச்சு. அந்த ஆள் அவர் இறந்து போனார். அவர் எங்கேயோ கொண்டு அடக்கிட்டாங்க. 4 வருஷமாக அதை தேடி பிடிச்சி மண்ணறையை கண்டுபிடிச்சி 4 வருஷமாக அந்த மண்ணறையிலே கிடக்கான். அது போட்டாவோடு எடுத்து போட்டிருந்தாங்க எத்தனை வருஷமாட்டு. இப்படிலாம் ஒரு பக்தி பூர்வமான ஒரு புருஷன் கூட என் உயிரே நீதானே சொல்கிறாள்லாம் அப்படிலாம் கிடக்க மாட்டான். அந்த அளவுக்கு உலக வரலாறில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கி குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் வெள்ளிக்கிழமை கஹ்ஃப் சூரா ஓதுங்கள் என்று சொல்கிறானே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த கஹ்ஃப் சூறாவில் அல்லாஹ் ஒரு நாயை பற்றி சொல்லி காட்டுறான் பாருங்கள். அந்த நாய் நல்லடியார்கள் பின்னால் போச்சு கள்ளத்தீக்கு எரிஞ்சாங்க. அப்போ அந்த நாய் சொல்லிச்சான், என்னைய எட்டாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருந்தால் எனக்கும் ஒரு இலக்கு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருந்தால் எனக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. நீங்கள் ஏகத்துவ கொள்கையின்படி வாழ்ந்ததுக்காக வேண்டி இந்த ஊரை விட்டே போகிறீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்க மாதிரி எனக்கும் ஒரு லட்சியம் இருக்குது, உங்களை பின்தொடர்ந்து வர்றதுக்கு எனக்கும் ஒரு இலக்கு இருக்குது, அதனால் நான் உங்கள் பின்னால் வர்றேன் அப்படின்னு அவங்க சொன்னதா அபு அலி தக்காக் என்பவங்க வர தப்சீர் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அந்த நாய் பேசுனது மட்டுமில்லை, சொர்க்கத்தில் அந்த நாய் ஆடு உருவத்தில் நுழைக்கப்படும் என்று கூட வரலாறு. நாய்க்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. ஏன்னா நாய்ங்கிறது ஷைத்தானுடைய எச்சில படைக்கப்பட்டது. அப்போ இங்கேயே ரஹ்மத்துடைய மலக்கு வராது, சொர்க்கத்தில் எப்படி நாய் நுழைய முடியும்? அந்த ஆடு உருவத்திலே உருமாற்றப்பட்டு என்ன செய்யப்படும்? நுழையப்படும். அப்போ நல்லடியார்களை பெயர்ந்ததுனால நாய்க்கு கூட சொர்க்கத்தில் சீட்டு கிடச்சிதுன்னு சொன்னால், அந்த மாதிரி படிப்பினைகள் உலகத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ விஷயங்களில் படிப்பினை தந்திருக்கிறான். அந்த மாதிரி உள்ள நல்ல விஷயங்களை படிப்பினை பெறக்கூடியவங்க தான் மனுஷன். அப்படிப்பட்ட படிப்பினை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியோர் புரிவானாக. அதிலும் குறிப்பாக அதிகமாக இருப்பது நன்றி. அந்த நன்றிங்கிறது அல்லாஹ்ட்ட நமக்கு இருந்துட்டா நமக்கு கொடுக்குற நேமத்தை அல்லாஹ் குறைக்காமல் அல்லவா கூட்டிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் குறைக்கவே மாட்டான். அந்த நன்றி உணர்வு நமக்கு இருந்தால் அல்லாஹ் அந்த நன்றி உணர்வோடு நமக்குடைய பாக்கியங்களை நிரப்பமாக நிரந்தரமாக தருவானாக.